இனிய தோழர்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். I am Kareem, your favorite English teacher from NMARS Academy. இன்னைக்கு ஒரு என்டர்டெய்னிங்கான இடியம் பத்தியும் நம்மோட டெய்லி லைஃப்ல எந்தெந்த சிச்சுவேஷன்ல இந்த இடியமை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் டீட்டெயில் வீடியோவா பார்க்க போறோம். நாம ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? பேசிக் இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாதான்னு உங்கள சிலர் கேட்கலாம். அதுக்கான பதில நான் வீடியோட எண்ட்ல சொல்றேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் யூஸ் பண்ற அந்த ஃபன்னியான இடியம் பிரேக் எ லெக். நீங்க கரெக்டா தான் கேட்டீங்க. இதை அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்தா காலை உட அப்படின்னு அர்த்தம் வரும். யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து பிரேக் எ லெக் அப்படின்னு சொன்னா உடனே காலை உடன்னு சொல்றாருன்னு நினைக்காதீங்க. அவர் உங்களை உற்சாகப்படுத்தி பேசுறாரு. என்ன புரியலையா? ஆமாங்க, பிரேக் எ லெக் அப்படிங்கிறது a way to wish someone good luck. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ண ஒருத்தரை பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு வாழ்த்துறதுக்காக யூஸ் பண்ற இடியம் தான் இந்த பிரேக் எ லெக். இதுக்கு நேராவே குட் லக் சொல்லிட்டு போயிடலாமே, ஏன் அவன் நேரம் சொல்ல மாட்டானா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் என்ன எஸ்டிடி வச்சிருக்காங்கன்னா, இங்கிலாந்துல அந்த காலத்துல ஹார்ஸ் ரேசிங்ல ஒருத்தரை பார்த்து குட் லக் அப்படின்னு சொன்னா அவர் கண்டிப்பா தோத்துருவாராம். அதனால குட் லக் சொல்லி பேட் லக் வராம இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டா சொல்ல ஆரம்பிச்சதுதான் இந்த பிரேக் எ லெக். இந்த இடியத்தோட ஆரிஜின் பத்தி இது மாதிரி பல தியரிஸ் இருக்கு. பட் அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல. பிரேக் எ லெக் அப்படின்னா விஷிங் குட் லக் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். ஓகே, உங்க அன்றாட வாழ்க்கையில இந்த இடியமை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஃப்ரெண்டு ஒரு முக்கியமான எக்ஸாம்காக படிச்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட நீ எக்ஸாம் செம்மையா எழுதுவன்னு சொல்றதுக்கு டியூட், யூ ஆர் கோயிங் டு பிரேக் எ லெக் இன் தட் எக்ஸாம் ஹால் அப்படின்னு சொல்லலாம். உங்க சிஸ்டர் டான்ஸ் காம்படிஷன்ல வின் பண்றதுக்காக டே அண்ட் நைட் ப்ராக்டிஸ் பண்றாங்க. அவங்கள்ட்ட சிஸ்டர், யூ ஆர் கோயிங் டு பிரேக் எ லெக் ஆன் தட் ஸ்டேஜ், ஷோ தம் யுவர் மூவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்க அப்பா வீட்டுல ஒரு கார் இல்லைன்னா பைக்கை அவராவே ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அப்போ அவர்கிட்ட டாட், யூ ஆர் பிரேக்கிங் எ லெக் அவுட் தேர், திஸ் கார்ஸ் கோனா ரன் லைக் லைட்னிங் அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணலாம். நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி ஆப்போசிட்டாவே பேசி சுத்துற பல பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு பரீட்சையில கண்டிப்பா ஃபெயிலுன்னுவாங்க, ஆனா ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பாங்க. ஆல்ரைட், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பட் ஃபன் திங்ஸ் இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. உங்க லைஃப்லயும் கண்டிப்பா சொதப்பும்னு நீங்க நினைச்சது திடீர்னு சரியா நடந்திருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய ஃபன்னியஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்க கேள்விக்கான பதில். என்னோட பல வருட அனுபவத்துல நேட்டிவ் ஸ்பீக்கிங் பீப்புள் பேசுறப்போ பல இடத்துல இந்த மாதிரி நிறைய இடியம்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நமக்கு அவங்க யூஸ் பண்ற இடியம்ஸோட மீனிங் தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இல்லைன்னா அவங்க சொல்ல வந்ததை நம்ம தவறா புரிஞ்சுப்போம். யோசிச்சு பாருங்க, பிரேக் எ லெக் அர்த்தம் தெரியாத ஒருத்தர்கிட்ட இந்த இடியமை சொன்னா என்ன ஆகும்னு. இப்போ நீங்களே சொல்லுங்க, நாம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அவசியமா இல்லையா அப்படின்னு. கூல். இந்த வீடியோவில் நீங்க கத்துக்கிற விஷயத்த இன்னைக்கே தவறாம ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள ஒருத்தர் இந்த வீடியோவால பயனடைஞ்சாலும் அதுவே எங்களுக்கு கிடைச்ச மிக பெரும் வெற்றியா நாங்க நினைக்கிறோம். Until next time, remember, break a leg in everything you do and stay fabulously funny. Thank you, இனிய நண்பர்களே.